மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு இயேசு புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவன் சொன்னால் அழிவில்லாத ஜீவன், முடிவில்லாத ஜீவன். 80 வருஷம் 90 வருஷம் மாம்சத்தில் இந்த பூலோகத்தில் வாழுகிறோம். ஆனால் மனிதன் ஒரு நித்தியவாசி, அவனுக்கு முடிவே கிடையாது. இந்த மாம்ச சரீர கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நீண்ட வாழ்வு இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் நரகத்தில் போய் வாதிக்கப்படுவான் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், எந்த மதத்தையும் சேர்ந்தவனாக இருக்கலாம். கிறிஸ்துவை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய முடிவு அவியாத அக்கினி என்று சத்தியவேதம் சொல்கிறது. சீரியஸ் பிஸ்னஸ். கவனிங்க, நம்ம அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய முடிவு பரிதாபம். ஆகவேதான் நாட்களில் ஆத்மாதாயத்தை பற்றி நாம் கொஞ்சம் வாஞ்சியாக இருக்கும்படி தேவன் நமக்கு போதிக்கிறார். அருமையான மனிதனுடைய எதிர்காலத்தையே நிர்மாணிக்கிறது எதுவும் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவருடைய பெயர் இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், இயேசு. இயேசு இந்த ஒரு வார்த்தை தான் நித்தியத்தை நிர்மாணிக்க போகிறது.